தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தெய்வ சமூகத்துக்கு கூடி வர தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாய் தியானிக்கிறதான கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம் முதற்கொண்டு 29ஆம் வசனம் வரைக்கும், 15ஆம் வசனம் முதற்கொண்டு 29ஆம் வசனம் வரைக்கும், 29ஆம் வசனம் வரைக்கும் இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். அதற்கு ஆதாரமாக 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் பெரும்படியாக இப்படி ஆயிற்று. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அல்லது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். அது எதன் மூலமாக நடைபெறுகிறது என்றால், ஆபிரகாமின் மூலமாக. ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் மூலமாக எல்லா சந்ததிகளும், பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவன் மூலமாக அதை நீதியாக எண்ணினார் என்று நாம் பார்த்தோம். எண்ணுதல் என்பது எல்லாவற்றையும் அவனுக்குள் வைத்து அதன் மூலமாக எல்லாருக்கும் ரட்சிப்பை, நீதிமானாக்கப்படுதல், இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நேற்று தினத்தில் பார்த்தோம். அது மாத்திரமல்லாமல் இந்த 14ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக என்று போடப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெரும்படியாக, எப்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை நாம் சுகந்தரித்துக் கொள்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே இந்த 15ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமே ஆனால், இந்த 14ஆம் வசனத்தோடு சேர்த்து பார்ப்போமே ஆனால் 8 முறை வாக்குத்தத்தம் 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 என்றதான வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனம் வாக்குத்தத்தத்தை என்று நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போமே ஆனால் வாக்குத்தத்தங்கள் என்று நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியிலே வாக்குத்தத்தத்தை என்று பார்க்கிறோம். 18ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தங்களினாலே என்று நாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தை வாக்குத்தத்தத்தை, 22ஆம் வசனம் வாக்குத்தத்தன், அதோட 29ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போமே ஆனால் வாக்குத்தத்தத்தின் படியே. இந்த பகுதியிலே வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நியாயப்பிரமாணத்தை மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுகந்தரித்துக் கொள்ளுகிறோம். இங்கே நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது, வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? அன்றைக்கு அந்த கலாத்தியா நாட்டிலே இருந்ததான சபை மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், நியாயப்பிரமாணத்தை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏனென்றால் அங்கே இருக்கிறவர்கள் யூத மதத்திலிருந்து வந்தவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், புற இனத்திலிருந்து வந்தவர்கள் இருந்தார்கள். அங்கே ஆதிக்கம் செய்தவர்கள் யார் என்றால், யூதர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததினாலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அதிகமாக முக்கியத்துவம் படுத்தினார்கள். எனவே பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறதான காரியம், நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனால் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். யார் மூலம் என்றால்,
ஆபிரகாம் மூலமாக அந்த வாக்குத்தத்தத்தை இயேசுவின் மூலமாக ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். எனவே வாக்குத்தத்தம் அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தையும் வாக்குத்தத்தத்தையும் குறித்து சொல்லுகிறதான இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றையும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் போதும். இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை மாற்ற முடியாது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆபிரகாமுக்கு. அதற்கு பிற்பாடு மோசேயின் இடத்திலே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணமானது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தை மாற்ற முடியாது. நியாயப்பிரமாணம் வந்தது, நியாயப்பிரமாணம் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை மாற்றவில்லை. வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதுதான் அங்க சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனம் திரும்பவும் வாசிக்கலாம். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஓகே, வாசி 16. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. இந்த வாக்குத்தத்தங்கள் நியாயப்பிரமாணம் வந்த உடனே இந்த வாக்குத்தத்தம் மாறி போதா? இல்ல. ஆண்டவர் ஏன் அப்ப நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? வாக்குத்தத்தங்களை மாற்றுவதற்காக என்றால், வாக்குத்தத்தத்தை மாற்றுவதற்காக நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் நாம் இயேசுவின் மூலமாக அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதன் மூலமாக தான் நமக்கு வாக்குத்தத்தமே. நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் எல்லாத்தையும் எங்க போட்டாரு? ஆபிரகாமோட அக்கௌண்ட்ல போட்டு விட்டார். அதுதான் எண்ணினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், அவன் மூலமாக தான் வருகிறது. எனவே நியாயப்பிரமாணம் வந்து இந்த வாக்குத்தத்தத்தை மாற்ற முடியாது. அங்க இருந்ததான யூதர்கள் சொல்லுகிறார்கள், நியாயப்பிரமாணம் இருக்கட்டும்பா, அந்த நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை மாற்றாது. இரண்டாவதாக 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் போதும். இப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை காட்டிலும் பெரியது அல்ல, அல்லது வாக்குத்தத்தத்தை காட்டிலும் மேன்மையானது அல்ல. எதுதான் மேன்மையானது? வாக்குத்தத்தம் தான் மேன்மையானது. அதுக்கப்புறமா நியாயப்பிரமாணம் வந்திருக்கலாம், ஆனா அது மேன்மையானது அல்ல, அது பெருசு இல்லப்பா.
இதுதான் பெருசு. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பெரியது. வாசிக்கலாம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். 19ஆம் வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் என்று சொல்லும்போது அங்கே நியாயப்பிரமாணமானது தற்காலிகமானது. அது வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? நியாயப்பிரமாணத்தினுடைய பவர் குறைஞ்சு போகுது. ஸோ அது தற்காலிகமானது. அது எது வரைக்கும்? வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததி வரும் வரைக்கும். வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததி வந்த பிற்பாடு நியாயப்பிரமாணத்துக்கு வேலை இல்லை. எனவே அது தற்காலிகமானது. நியாயப்பிரமாணமானது தற்காலிகமானது. வாக்குத்தத்தமானது அது மேன்மை உள்ளது, அது பெரியது. அதை காட்டிலும் இது பெரியதாய் காணப்படுகிறது. 19ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி வாசிக்கலாம். தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. கவனிங்க, இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால், கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். எங்க கொடுத்தாரு? சீனாய் மலையில கொடுத்தார். இந்த இந்த கற்பனைகள் எப்படி எழுதப்பட்டது என்றால், தேவனுடைய விரலினாலே அது எழுதப்பட்டது, தூதனினாலே கொடுக்கப்பட்டது. யார்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட கொடுத்தாரா? இல்ல, அங்க ஒரு மத்தியஸ்தன் இருக்கிறான். யார் இருக்கா? ஒரு மத்தியஸ்தன் அங்க இருக்கிறான். அந்த மத்தியஸ்தன் மூலமா தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வாக்குத்தத்தமானது மத்தியஸ்தர் இல்ல. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் மூலமாக நான் பெற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த நியாயப்பிரமாணமானது தற்காலிகமானது. இது வந்த உடனே அதுக்கு வேலை இல்லை. முதலாவது, நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை மாற்ற முடியாது. இரண்டாவது, நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை காட்டிலும் மேன்மையானது அல்ல. நியாயப்பிரமாணம் மேன்மையானது அல்ல, வாக்குத்தத்தம் தான் மேன்மையானது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் தற்காலிகமான, அது வரும் வரைக்கும் தான். எனவே வாக்குத்தத்தமானது மேன்மை உள்ளது. இது ஏன் மேன்மை உள்ளதுன்னு சொன்னா, அந்த நியாயப்பிரமாணம் மத்தியஸ்தனிடத்திலே கொடுக்கப்படுகிறது. ஆனா வாக்குத்தத்தமானது நாம் இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இது மேன்மை உள்ளது. மூன்றாவதாக 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அளிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. 22 வரைக்கும் வாசிட்டீங்களே, 26 வரைக்கும் வாசிக்கணும். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அப்போ நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தமும் எதிரா இருக்கா? நியாயப்பிரமாணம் ஒண்ணு சொல்லுது, வாக்குத்தத்தம் ஒண்ணு சொல்லுது. எதிரானதா அப்படின்னு சொன்னா, இது எதிரானது அல்ல, எதிரானது அல்ல. நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானது அல்ல. நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானது அல்ல. இப்போ அது என்ன பண்ணது? 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? 21. அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. கவனிங்க, இது எதிரானது அல்ல. ஆனா அதனால என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, உயிரை கொடுக்க முடியாது. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்தால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அதுக்கு ஜீவன் இல்லை.
அதால ஜீவன் கொடுக்க முடியாது. நேற்றைய தினத்துல பார்த்தோம், விசுவாசத்தினாலே நீதிமான் வாழுவான் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல பார்த்தோம். ஜீவன் உண்டாகிறது எதுல? அதை விசுவாசிக்கும் போது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று நம்ம பார்த்தோம். ஆனா இங்க இந்த நியாயப்பிரமாணமானது அதால என்ன கொடுக்க முடியல? ஜீவன் கொடுக்க முடியல, அதனால பிழைக்க முடியல. வாசிக்கலாம், 22 வாசிக்கலாம். அப்படி இல்லாதபடியால் அப்ப அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது? ஜீவன் கொடுக்க முடியல, என்ன பண்ணுது? 22. அப்படி இல்லாதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 19ஆம் வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமத்தின் நிமித்தம் கூட்டப்பட்டு, அக்கிரமத்தின் நிமித்தம் கூட்டப்பட்டு. இங்க 22ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அப்படி என்றால் இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுது. ஜீவன் கொடுக்க முடியல அதால, ஆனா அது என்ன பண்ணுது? நீ இதை செய்துட்ட, நீ இதை பண்ணிட்ட. அது என்னன்னா ஒரு கண்ணாடி மாதிரி. நீ தப்பு பண்ணிட்ட, நீ இது, நீ இப்படி இருக்க, அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஜீவன் அது என்ன பண்ணுது? எடுக்கு, தண்டனை வாங்கி கொடுக்குது. ஆனா ஜீவன் அதால கொடுக்க முடியல. ஆனா வாக்குத்தத்தமானது நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது விரோதமானது அல்ல, வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானது அல்ல. ஆனா என்ன பண்ணுதுன்னு சொன்னா அது பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. எனவே அது விரோதமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம். அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா அக்கிரமத்தையும் பாவத்தையும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது. நான்காவதாக 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. அப்படின்னா என்னன்னா அது ஒரு டீச்சர் மாதிரி. அது என்னது? டீச்சர். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டியூட்டர் தான் போட்டிருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வழி நடத்துது. கிறிஸ்துவின் இடத்துல இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னா அங்க மெயின் ரோட்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. வைக்கல, சொல்றேன் உங்களுக்கு ஒரு உதாரணமா. அக்கினி ஜப வீடுக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி போர்டு இருக்கு. இப்போ அந்த போர்டு இருந்ததுனால தான் என்னால் என்ன பண்ண முடியுது இங்க. அது இப்போ எனக்கு உதவி செய்யுதுங்களா இல்லையா? உதவி செய்து. ஆனால் அது அக்கினி ஜப வீடும் கிடையாது, அது என்னை அங்கே கொண்டு வர்றதும் கிடையாது, எதுவும். சும்மா அது என்ன பண்ணுது? அங்கே நின்று என்ன என்ன பண்ணுது? இங்கே அனுப்புது. ஆசீர்வாதம் எங்கே தான் எனக்கு? இங்கே தான் எனக்கு ஆசீர்வாதம். இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக என்னை வழி நடத்துகிறது. கிறிஸ்துவினிடத்தில் நடத்துகிறதான அது ஒரு ஆசானா இருக்கிறது. அவ்வளவுதானே கண்டி, அது வாக்குத்தத்தம் இல்லை. கடைசியாக நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 27 வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. 29 வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தத்தின்படி நாம் சுதந்திரராய் இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தம் செய்கிறதை செய்ய முடியாது.
வாக்குத்தத்தம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா என்னை சுதந்திரனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நான் சுதந்திரனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படி நான் சுதந்திரராய் இருக்கிறேன். சுதந்திரம்னா என்னன்னா, இப்போ எங்க அப்பா சமீபத்தில் மரித்து போனாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன இருக்குது, ஏதோ கொஞ்சம் சொத்து இருக்குது, சின்ன சொத்து இருக்குன்னு வச்சுங்க, இருக்குது. இப்போ அவர் மரித்து போயிட்டாரு. அந்த சொத்து யார் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துச்சு? இப்போ அதுக்காக நான் ஏதாவது பண்ணணுங்களா? எதுவும் பண்ணலை. நான் பண்ணது என்னது? நான் என்னதான் பண்ணேன்? இப்போ அந்த சொத்து ஏன் உங்களுக்கு வரல? இப்போ அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார், அந்த ஒரு காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன், அந்த ஒரே ஒரு காரணம் தான். இப்போ பாருங்க, நியாயப்பிரமாணம் இருந்துச்சுன்னா நம்ம சுதந்திரரா மாற முடியாது. இந்த வாக்குத்தத்தம் தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா உடன் சுதந்திரராய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு பிள்ளையாய் இருக்கிறேன், சுதந்திரனாய் இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் தான் எனக்கு ஆண்டவருடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு கிரியை நடப்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவதாக வாக்குத்தத்தம், நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை மாற்ற முடியாது. வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை மாற்ற முடியாது. இரண்டாவதாக நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை காட்டிலும் மேன்மையானது அல்ல. இரண்டாவது முறை சொல்றேன், நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தை காட்டிலும் மேன்மையானது அல்ல. மூன்றாவது காரியம் நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானது அல்ல. வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானது அல்ல. அது என்ன பண்ணுதுன்னா சுட்டி காட்டுகிறது, அதனால அது விரோதமானது இல்லை. நான்காவதாக நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் நடத்துகிறதான ஒரு ஆசிரியராய், ஆசானாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் நடத்துகிறதான ஆசிரியராய் இருக்கிறது. கடைசியாக நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தம் செய்கிறதை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தம் செய்கிறதை செய்ய முடியாது. வாக்குத்தத்தம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா என்னை சுதந்திரனாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எப்படி சுதந்திரராய் இருக்கிறோம் என்றால் 29ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சுதந்திரராய் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தின்படி நான் சுதந்திரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உடன் சுதந்திரராய் மாற்றியிருக்கிறார். எப்படி என்றால் நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சுதந்திரனாய் இருக்கிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.